இப்போது ஒரு ஒரு மனைவி என்ன பண்ணுவா, கணவனை சும்மாவே இருக்க விட மாட்டா. ஏதாவது வேலை வாங்கிட்டே இருப்பா. அதுபோல தான் ஒரு மனைவியோட நினைவுகளே என்ன தெரியுமா? ஒரு காதல் ஒரு மனைவினா என்ன? அவங்க உனக்கு காதலியாக இருக்கணும். காதலியாக இருந்தால் தான் அவங்க உனக்கு மனைவியாக முடியும். காதலியாக இல்லாமல் ஒருவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, அப்போ அவங்களுக்காக நீ வேலையை செய்ய மாட்டே. நீ சோம்பேறி ஆகிடுவ. நீ யாரை காதலிக்கிறியோ அவங்கள நீ மனைவியாக மாற்றிக்கிட்டேன்னா, அதுபோல் நீ யாரை காதலிக்கிறியோ அவங்கள நீ கணவனாக மாற்றிக்கிட்டேன்னா நீ சுறுசுறுப்பாக இருப்ப. பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணும்போது நீ சோம்பேறி ஆகிடுவ. நீ சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஒரு பிடிக்காத ஒரு கணவன் சொன்னால் ஒரு மனைவி கேட்க மாட்டா. பிடிக்காத மனைவி சொன்னால் கணவன் கேட்கவே மாட்டான். சோம்பேறி ஆகிடுவாங்க. அதுவே பிடித்த கணவன் இருக்கான்ல, பிடித்த மனைவி, அதான் காதல். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க சொன்னால் செய்வாங்க. சொல்லாமலே செய்வாங்க. உணர்வறிந்து செய்வாங்க. நீ சொல்லவே தேவையில்ல. உனக்கு என்ன தேவைங்கிறதே நான் செய்வேன். அந்த அளவுக்கு அதுதான் ஒரு காதலோட சிறப்பு. அதனால் நீ உழைக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும்னா நீ காதலை தேடு. நீ சுறுசுறுப்பாக உழைக்காத. நான் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் சுறுசுறுப்பாக உழைக்கிறேன். அப்போ அது பண்ணாத. நீ சுறுசுறுப்பாக உழைக்கணும்னு நினைக்கிறியா? நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஒரு காதலை தேடு. அந்த மாதிரி ஒரு காதலை தேடினா அது ஒன்று சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும். ஏன்னா காதலிக்க உனக்கு பிடித்த ஒருவருக்காக நீ உழைப்ப. பிடித்த ஒருவர் சொல்லாமலே உழைப்ப. அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உழைப்ப. அவங்க சொல்வதற்கு முன்பே உணர்வறிந்து உழைக்கின்ற வழக்கம் இந்த காதலிக்கும் போது மட்டும்தான் ஏற்படும். அந்த மாதிரி அப்போது ஒரு காதல்ங்கிறது அதோட சிறப்பை நான் இன்னொன்று சொல்கிறேன். என்னென்னா, உன் மனைவி பக்கத்தில் இருந்தால் தான் உழைப்போம். அல்லது ஒரு காதலி காதலியுடைய நினைவுகளே உன்னை வேலை செய்ய வைக்கும். அவன் பக்கத்தில் இல்லை, அவள் வெளியூர் போயிருக்கிறா, அல்லது வேற ஒரு வீட்டில் இருக்கிறா, வேற ஒரு ஊரில் இருக்கிறா. ஆனால் அவளும் நீனும் காதலிக்கிற அப்படின்னா அவளுடைய நினைவுகளே உன்னை என்ன பண்ணும்? சும்மா கிடக்க விடாது. சும்மா படுத்துக்கிட்டு உன் நினைவியவும் காதலியை பற்றி நீ யோசிக்கலாம் அப்படின்னா அதுவே ஒரு பெயினாக இருக்கும். அதுவே கஷ்டமாக இருக்கும். அவள் பக்கத்தில் இல்லாமல் அவள் விலகி எங்கேயோ இருக்கிறா. ஆனால் அவளுடைய நினைவுகள் உன்னை வாட்டும்போது அது உனக்கு வலியை தரும். அப்போ அந்த வலியிலேருந்து நீ தப்பிக்கிறக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையாவது செய்யணும். உன் கவனத்தை வேற எங்கேயாவது திருப்பணும். ஒரு வேலையை செய்யணும். ஏன்னா அந்த காதல் வலி இருக்குல்ல, அந்த வலி என்ன பண்ணும்? அதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி உழைப்பு தான். ஏதாவது வேறு வேலைகளில் கவனம் செலுத்தணும். ஒரு சாதாரண வேலையாக இருந்தால் போதும். அதுக்கு ஒரு பெரிய வேலைகள்லாம் சும்மா ஏதாவது ஒரு செடியை கூட நடலாம், ஒரு தண்ணி ஊற்றலாம். அதில் உன் கவனம் செலுத்தும் போது உன்னுடைய காதலியை நீ அந்த டைமில் நீ மறப்ப. ஏன்னா அது ஒரு வலி. அந்த வலிக்கு மருந்து எது அப்படின்னா, அவன் காதலி பக்கத்தில் போய் இருக்கிறது தான். அவள் ஆனால் அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை. உன் காதலி வேற ஒரு ஊரில் இருக்கா அப்படின்னா, அந்த வலி கூட உன்னால் படுத்துக்கிட்டு உன் காதலியை நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா அது விடாது. அது எப்படி ஒரு மனைவி உன்னை ஒரு மனைவினா உன்னை தாலாட்டு பாடி தடவி கொடுத்துக்கிட்டு இருப்பா? அப்படி கிடையாது. அவள் அதை இதை செய்யணும் உன்னை வேலை வாங்கிட்டே இருப்பாள். உழைக்க தான் செய்வா அவள். அப்போ அவள் பக்கத்தில் இருந்தால் மட்டும் இல்லை, அவளுடைய நினைப்பே ஒன்று அப்படி தான் பண்ணும். உனக்கு பிடிச்ச உன்னுடைய காதலியை நீ அப்படி படுத்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அப்படி அவளுடைய நினைப்பை வந்துட்டாலே அது உனக்கு ஒரு வலியை தரும். அவள் பக்கத்தில் இல்லாத அந்த தருணம் உனக்கு ஒரு வலியை தரும். அவளுடைய நினைவுகள் உனக்கு ஒரு வலியையும் ஏக்கத்தையும் தரும். ஒரு கவலை பக்கத்தில் இல்லைங்கிற அதனால் நீ என்ன பண்ணுவ? அந்த வலியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீ என்ன பண்ணுவ? வேறு வேலைகளில் கவனம் செலுத்துவ. வேறு யார்கிட்டையா போய் பேசுவ. நீ சும்மாவே தனியாகவே இருக்க முடியாது. தனிமையில் இருந்துக்கிட்டு ஒரு காதலியை பற்றி நினச்சிக்கலாம் அப்படின்னு கனவு கூட காணாத. தனியாக இருந்துக்கிட்டு யார்கிட்டையும் பேசாமல் எனக்கு காதலியை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அந்த நினைப்பே உனக்கு ஒரு வலியை தரும். அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையில் கவனம் செலுத்துவ. யார்கிட்டையா போய் யார்கிட்டையா பேசுறது, இந்த மாதிரி கவனத்தை அப்போ அதிலே ஒரு வாழ்க்கை வந்துடுது. நீ சும்மாவே இருக்க முடியாது. ஒன்று சும்மா இருந்துக்கிட்டு ஒரு காதலியை நீ பற்றி நினைக்கக்கூட முடியாது. சும்மா இருந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் சும்மா படுத்துக்கிட்டு ஒரு காதலியை நினைக்க முடியாது. ஒரு காதலியோட நினைவுகளே உன்னை ஒரு உழைப்பாளியாக மாற்றும். உழைக்க தூண்டும். எதையாவது செய்யணும். அப்போ தான் அந்த காதலியை அந்த நினைவுகள் ஏற்படுத்துகிற வழியிலேருந்து நீ தப்பிக்க முடியும். ஏதாவது செய்யலாம். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றலாம், அல்லது யார்கிட்டயா போய் பேசலாம். அந்த நேரத்தில் நீ உன் காதலியை மறப்ப. அது உனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அந்த வலியிலேருந்து அது ஒரு அன்பு வலின்னு வச்சுங்க. அப்போது அந்த வலிக்கு உண்மையான மருந்து எது? நீ யார்கிட்ட போய் பேசினாலும் திரும்ப அந்த வலி திரும்ப வந்துடும். அப்போ அதற்கு உண்மையான மருந்து உன் காதலிக்கிட்ட போய் பேசணும். உன் காதலியின் பக்கத்தில் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த வலிக்கு மருந்து. அப்படி நீ உன் காதலிலிருந்து நீ விலகிட்டன்னா அதுவே உனக்கு நோயை தரும். அந்த நோய்க்கு எது மருந்து? காதலியோட அருகாமை தான் மருந்து. பார்த்தீங்களா? அற்புதமான விஷயம். சொல்ல நானே தெரிஞ்சுக்கிறேன். அவன் ஒரு காதல்
நீ உன் காதலியை விட்டு பிரிஞ்சிருந்தாலே போதும், அது உனக்கு ஒரு வலியை தரும். அந்த வலிக்கு எது மருந்து? சேர்ந்து இருக்கிறது தான். அது சேர வச்சிரு. நீ அதுலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி நீ வேறு வேலைகளில் கவனம் செலுத்தினாலும் அந்த வலி உன்னை திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணும். அப்போ அதுக்கு எதுதான் மருந்து அப்படின்னா, உன் காதலியோட பக்கத்தில் இருக்கிறது தான். காதலனும் காதலியும் பக்கத்தில் இருப்பது தான் அது ஒரு மருந்து. அதுவே விலகிட்டாங்கன்னா அதுவே நோயாக மாறிடும். இதுதான் வந்து அந்த காதல் மூலமாக கற்றுக்கொடு. ஒரு காதல் என்பது அது அப்போ பக்கத்தில் இருந்துட்டாங்கன்னா அப்போ எதுவும் அப்புறம் பேச போகிறாங்க. பேசுவதே ஒரு உழைப்பு. எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும். சும்மா அமைதியாக இருந்தால் அது நல்லா இருக்காது. அல்லது ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிற பார்க்குறதே ஒரு நல்ல ஒரு காதல்ங்கிறது வந்து பேசுவதை விட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த அனுபவம்லாம் எனக்கு சின்ன வயசில் கிடச்சிருக்கு. அதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கி நினச்சா அது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அது பார்த்துக்கிட்டே பேசவே இல்லை, ஆனால் அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்க எப்படி முடிஞ்சுது? மணிக்கணக்காக எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற அது எப்படி முடிஞ்சுது? அதான் அந்த காதல். பார்வையால் பேசுவது, பார்வையால் நேசிப்பது, அதுதான் அந்த காதல். அதனால் அந்த உண்மையான காதலை தேடி போங்க. அதான் அந்த வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் அந்த வாழ்க்கையில் அப்படின்னா காதல் தான் சந்தோஷம். அது இல்லாமல் வேறு எதுவுமே உயர்ந்த சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், அல்லது நான் வந்து பெரிய வீடு கட்டணும், அல்லது வந்து சுவையான உணவு, இது எல்லாம் விட மிக உயர்ந்த இன்பம் அந்த காதல் தான். அதற்கு இணையாக எதுவுமே கிடையாது. அதை தேடி போகணும். அதை தேடி அது உனக்கு கிடைக்கலன்னா கூட அதை தேடிய அந்த இது இருக்குல்ல, நீ தேடின முயற்சி பண்ணல, அதுவே உனக்கு ஒரு திருப்தியை தரும். நீ முயற்சி பண்ணாமல் வேறு எதையோ நீ தேடி போன அப்போ தான் அது வந்து உனக்கு குற்ற உணர்ச்சியை தரும், அவமானத்தை தரும். உண்மையான இன்பம் இது இருக்க, இதை தவிர்த்து விட்டு வேறு எதையோ நாம் தேடினோமே அப்படிங்கும்போது அது உனக்கு அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் தரும். நீ நம்ம உண்மையான அன்பை தேடினோம், நமக்கு கிடைக்கல, ஆனால் நம்ம தேடினோம்ல, அந்த தேடலே உனக்கு ஒரு பெருமிதத்தை தரும், பெருமையை தரும்.